ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல் ஆல் செட் ரெடி. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கார் வேக்கம் கிளீனர் பற்றி தான். ஓகேவா? ஸோ வேக்கம் கிளீனர்னு சொன்னாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம கார் ஃப்ளோரை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்காக தான். ஜென்ரலாகவே நம்ம காரில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு கார்பெட் மேட் போட்டிருப்பாங்க, அதுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் மேட்டும் போட்டிருப்பாங்க. அண்ட் அந்த ஃப்ளோர் மேட் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி இறங்கி ஏறதுலேயே பார்த்தீங்கன்னா மண்ணாகிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், வீக்லி ஒன்ஸ் சில பேர் டெய்லி கூட பண்ணுவாங்க, எடுத்து அந்த மண்ணை வெளில கொட்டுவோம். ஆனால் அந்த கார்பெட்டில் ஒட்டின மண்ணை எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா கார்பெட்டை ஜென்ரலாகவே க்ளீன் பண்ணுறது கஷ்டம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இமீடியட்டாக கடைக்கு போயிட்டு ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக் மேட்டை ஃபஸ்ட்டு போட்டுடுறோம், அதுக்கு மேலே நம்ம ரெகுலர் ஃப்ளோர் மேட்டை போட்டுக்கிறோம். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா அதே மாதிரி தான். ஸோ ஃப்ளோர் மேட்டில் மண் உட்கார போது வீக்லி ஒன்ஸ் எடுத்து வெளில கொட்டுறோம். ஆனால் கீழே இருக்க பிளாஸ்டிக் மேட்டில் மண் ஒட்டாது, பட் மண் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி கிடக்கும். ஓகேங்களா? ஸோ கடையில் சொல்லும்போது சொல்லியிருப்பாங்க இது கம்ப்ளீட்லி வாஷபிள், நீங்கள் துணி வச்சு ஒரு நாள் தொடச்சினாலும் வேலை முடிஞ்சதுட்டு. பட் ரியாலிட்டியிலன்னு பார்த்தீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. நம்ம துணி எடுத்து நினச்சி அதை துடைக்கிறதுன்றது வருஷத்துக்கு ஒரு தடவை நல்லா நடக்குமே தவிர டே டு டேஸ் அதை நம்ம கண்டிப்பாக பண்ண முடியாது. ஸோ அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேக்கம் கிளீனர் வாங்கி வைக்கிறது தான். ஸோ வேக்கம் கிளீனர் வாங்குறதுலையும் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று நம்ம வீட்டு சாக்கெட்டில் சொல்கிற மாதிரி இருக்கும், அது பார்த்தீங்கன்னா ஒயர் திக்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஒயர் அப்படி சுருட்டிலாம் வைக்க முடியாது, ஏன்னா திக்கான ஒயர். ப்ளஸ் அதை நம்ம காருக்கு எடுத்துகிட்டு போனால் ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் வேறு வாங்கணும். ஸோ இதெல்லாம் வச்சு வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவை, ப்ளஸ் பவர் சப்ளை இருக்கணும், அது மாதிரி நிறைய கன்சென்ட்ஸ் இருக்குது. ஸோ அதே வேண்டான்னு முடிவு பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்ட்லெஸ் வந்து நல்லா ஹேண்டியாகவே இருக்கும், நல்ல செக்ஷன் பவர் இருக்கும். என்ன ஒரே ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைஸு. ஸோ அது எலிமினேட் பண்ணியாச்சு. தேர்டு பார்த்தீங்கன்னா காரில் இருக்க சாக்கெட்டில் சொல்லுற மாதிரியே பார்த்தீங்கன்னா இப்போ வேக்கம் கிளீனர் நிறைய மார்க்கெட்டில் அவைலபிள் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒயரும் மெலிசாக இருக்குது. ஸோ அதை நம்ம சுற்றணுங்களும் இல்லை, அப்படியே அள்ளி போட்டு எடுத்து போய் டிக்கியில் அப்படியே வச்சுக்கலாம், வேணுங்கிறப்ப அப்படியே எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா அதில் தான் ஒரு மாடல் வாங்கணும். நம்ம வாங்கின மாடல் பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் டிக்கெட்டில் ஒரு மாடல். ஓகேவா? ஸோ இது எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயர்ஸாக அது என்கிட்ட தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா எவ்ரி வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு ஃப்ளோர் மேட்டில் இருக்க மண்ணை தூக்கி வெளில கொட்டிடுவேன். அண்ட் மந்த்லி ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வேக்கம் ஜஸ்ட் சாக்கெட்டில் சொல்லிட்டு ஃபுல் காரும் ஜஸ்ட் ஒரு செக்ஷன் பண்ணிடுவேன். ஒரு 5 minutes தான் ஆகும். உண்மையாக எஃபெக்டிவாகவும் இருக்குது, டைம் கன்சியூம் ஆகுது. அதே மாதிரி ரொம்ப குனிஞ்சு நிமிந்து அந்த மாதிரி வேலையெல்லாம் இல்லை, கேஷுவலாக நம்ம இருப்பதான் எல்லாமே வந்துடுது. ஸோ அந்த மாடலை பற்றின ஃபுல் வீடியோ, அதோட செக்ஷன் பற்றின ஃபுல் வீடியோ இப்போ நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறமா இதை பற்றின மீதி விவரங்களை சொல்கிறேன். இதுதான் நம்ம சொன்ன வேக்கம் கிளீனர். ஸோ பிளாக் அண்ட் டிக்கர் 12 வோல்ட்டு. இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் ஸ்விட்ச் இருக்குது, அப்புறம் கீழே அது ஓப்பன் க்ளோஸ் பட்டன் ஒன்று இருக்கும். ஒயர் நல்லா அடிக்குவேட் லென்த்தாகவே இருக்குது, முன்னாடி பின்னாடி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணலாம். ஸோ காருன்றதால 12 வோல்ட் சாக்கெட்டும் கொடுத்துட்டாங்க. மாடல் நம்பர் இது பார்த்தீங்கன்னா ஸோ பிளாக் அண்ட் டிக்கரில் AV1205. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் அழுத்தினீங்கனாக்கா அந்த இது ஓப்பன் பண்ணலாம், ஃப்ரண்ட்டில் உள்ளதை. அதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா ஒரே ஒரு ஓட்டை மட்டும் தான் இருந்துச்சு, வேறு ஒன்றுமே இல்லை அதில். இதில் தான் அந்த ஹெப்பா ஃபில்டர் சொல்லுவாங்க, இது வந்து வாஷபிள். ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ அழுக்கு இருக்குன்ட்டு, நம்ம திரும்பி க்ளீன் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம லைவாக இதை நம்ம வண்டியில் போட்டு பார்த்துடலாம் எந்தளவுக்கு செக்ஷன் இருக்குன்ட்டு. வாங்க பார்ப்போம். செக்ஷன் லெவல் 11 ஸோ இப்போ தேவையான செக்ஷன் முடிஞ்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ டஸ்ட் வந்திருக்குன்னு. அதில் பார்த்தீங்கன்னா நிறையாவே வந்திருக்கு, நல்லாவே ஆக்சுவலாக புல் பண்ணுச்சு. ஸோ இதுதான் இந்த வேக்கம் கிளீனர். ஸோ இப்போ டெமோ பார்த்ததுல உங்களுக்கு கிளியராகவே புரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குன்றது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க, ரியலாகவே அடிக்குவேட்டான செக்ஷன் பவர் இதில் இருக்கும். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் அவுட் வரும், அப்போ எவ்வளோ செக்ஷன் பவராக நான் வாங்கணும்னு நீங்கள் கேட்கலாம். ஓகேவா? ஸோ வேக்கம் கிளீனரோட பேசிக் ஃபங்க்ஷனே செக்ஷன் தான். ஓகேவா? அண்ட் இது பார்த்தீங்கன்னா நம்ம பிளாஸ்டிக் மேட் தான் போட்டிருக்கோம். ஸோ இதில் டீப் செக்ஷன் எதுவுமே இல்லை, அதனால் நீங்கள் பேசிக் மாடல் நீங்கள் வாங்கிட்டீங்கனால தாராளமாக போதும். பட் கார்பெட் மேட்லேருந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் செக்ஷன் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி பார்த்து எடுக்கணும். ஸ்டில் மார்க்கெட்டில் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது, பர்க்மேன், அகாரோ,
இப்போ நம்ம பிளாக் அண்ட் டீக்கர்ஸ் இன்னும் நிறையவே இருக்குது. ஸோ ஒரு பேசிக் சர்வீஸ் சப்போர்ட்டோடு இருக்கிற மாதிரி வாங்கிட்டீங்கன்னாக்கா வெல் அண்ட் சேஃப், அவ்வளோதாங்க. ஸோ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.